وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகைக்கு முன்னால் அவனுடைய மார்க்கத்தின் விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இங்கு வந்தமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் அவனுக்கென்று நாம் செய்யக்கூடிய சிறிய பெரிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் எங்களிடத்தில் இருந்து அங்கீகரித்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கிற வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை வரவேற்று அந்த மாதத்தில் நல்ல பல அமல்களை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, ஆர்வமூட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்வில் எனக்கு முன்னால் இரண்டு அறிஞர்களுடைய நல்ல கருத்துக்களை செவிமடுத்துவிட்டு மூன்றாவதாக ஒரு சில விஷயங்களை என்னிடத்தில் இருந்தும் கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கு உண்மையில் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத அல்லது இதுவரைக்கும் யாருமே பேசாத ஒரு புதிய தலைப்பில் ஆய்வு செய்து கொண்டு இங்கு வந்து இந்த விஷயத்தை நான் சமர்ப்பிக்கவில்லை. இந்த சந்தர்ப்பம் இதுவரைக்கும் பேசிய பேச்சுக்களின் சாரம்சமாகவும் இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் மீள்பரிசீலனை செய்கிற சந்தர்ப்பமாகவும் இந்த நேரத்தை நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாம் எல்லோரும் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதனால் நான் பேசுகிற இந்த விஷயம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தனித்தனியாக விழித்து பேசுகிற விஷயம். யாரை பற்றியும் அடுத்தவர்களை பற்றி, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எடை போடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹுக்காக இந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இப்போதெல்லாம் நான் பேசுகிற இந்த விஷயம் பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிநபருக்கும் அவரவருடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ள போகிற நிகழ்வு. எனவே நாம் எல்லோரும் உள்ளத்தால் தனிமைப்பட வேண்டும். உள்ளத்தால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக யோசிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் பேசப்படுகிறவன் நானாக இருந்தால் என்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்கிற ஒரு கேள்வியை தாண்டிய, ஒரு கேள்வியை தாங்கிய ஒரு சில விஷயங்களை குறுகிய நேரத்திற்குள் உங்களோடு, உங்களுடைய இதயங்களோடு உரையாடலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரணத்தை மறந்த வாலிபர்களே என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த தலைப்பை பேசுகிற பொழுது வாலிப சமுதாயத்திற்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் இந்த பிரதேசத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நினைவூட்டிக் கொள்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியும், சமூக வலைத்தளங்களிலே படித்திருப்பீர்கள். அது எந்த பகுதி என்று எனக்கு சரியாக தெரியாது. ஒரு 19 வயது மதிக்கத்தக்க வாலிபர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் அல்லது 3 தினங்களுக்கு முன்னால் ஒரு பாதுகாப்பற்ற
புகையிரத கடவையை கடக்கிற பொழுது எதிரே வந்த புகையிரதம் மோதி அதே இடத்தில் மரணித்து போனார் என்ற ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் மிக அதிகமாக பகிரப்பட்டன. இந்த செய்தியை வாசிக்கிற பொழுது, இந்த செய்தியை கேட்கிற பொழுது மிக இலகுவாக யாரோ ஒருவர் மரணித்திருக்கிறார், யாரோ ஒருவருடைய பிள்ளை மௌத்தாகி இருக்கிறார், யாரோ ஒருவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் மௌத்தாகி இருக்கிறார், அவரை அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்று மெல்ல கடந்து போகிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த மரணத்தினுடைய செய்திகள் எங்களை வந்தடைகிற ஒவ்வொரு நொடியும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு உண்மை உரைக்க வேண்டும், ஒரு உண்மை ஆழமாக பதிய வேண்டும். இந்த மரணம் என்று சொல்கிற இந்த நோய் இருக்கிறதே, இந்த நோயினால் பாதிக்கப்படாமல் இந்த உலகத்தில் யாருமே படைக்கப்படவில்லை. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தின் வலியை மெல்ல மெல்ல சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த மவுத் என்று சொல்கிற மரணம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்னும் 10 நாட்களில் நோன்பு எங்களை வந்தடைய போகிறது. 1445 வருடத்தின் ஹிஜ்ரி வருடத்தினுடைய நோன்பை வரவேற்பதற்காய் உள்ளங்களும் இல்லங்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிற நிலையில் நாம் எல்லோரும் பூரிப்போடு இருக்கிறோம். இன்று நான் பேசுகிற விஷயம் சில நேரம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அதுதான் யதார்த்தம். அன்புக்குரியவர்களே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த நேரம், இன்று இரவு 9 மணி ஆகிற அல்லது 8:45 மணியை அடைகிற அந்த நேரம் இருக்கிறதே, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நேரமாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதோ இந்த சபையை விட்டு நானும் நீங்களும் ஜனாசாக்களாகத்தான் போகிறோம். இந்த வருடத்தினுடைய ரமலானை அடைகிற வாய்ப்பை இந்த மௌத்து எங்களிடத்திலே இருந்து பறிக்க போகிறது என்கிற ஒரு கற்பனையோடு தான் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் இந்த பேச்சை நீங்கள் செவிமடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மரணம் மரணம் என்று பேசுகிறோமே, மரணம் மரணம் என்று பேசுகிறோமே, அவர் மௌத்தானார், இவர் மௌத்தானார், அந்த பொடியன் மௌத்தாகினார், அந்த பிள்ளை மௌத்தாகிவிட்டார் என்று வெறும் வார்த்தைகளால் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. அந்த மரணத்தை சந்திக்கிற பொழுது, அந்த மரணத்தை கண்ணெதிரே காணுகிற பொழுது ஒவ்வொரு அடியானும் சந்திக்கிற வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் உணர்வு பூர்வமான நிலைமைகளையும் என்றாவது ஒரு நாள் யோசித்திருக்கிறோமா? என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதனுடைய மரண வேளையையும் பற்றி மிக ஆழமாக சொன்னார்களே. அல் குர்ஆன் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. குல் இன்னல் மௌத்தல்லதீ தஃபிர்ரூன மின்ஹு. எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் மருந்து செய்கிறீர்கள், வைத்தியர்களிடத்தில் போகிறீர்கள், ஆரோக்கியம் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் இந்த மரணம் எனக்கு வந்து விடாது என்று, வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ, வ இன்னஹு முலாகீக்கும். அதை நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் விதித்த இடத்தில், நாங்கள் விதித்த நேரத்தில், நாங்கள் விதித்த வரையறையில் நிச்சயமாக அது உங்களை வந்து சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒலிகுல்லி உம்மத்தின் அஜல். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு தவணையை நாங்கள் விதித்திருக்கிறோம். அந்த தவணை வந்துவிட்டால் அவர்கள் ஒரு வினாடியும் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள், ஒரு வினாடியும் முற்படுத்தப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் மரணத்தின் பிடியை சந்திக்கிற, மலக்குல் மௌத்தை காணுகிற நேரம் இன்று இரவு 9 மணி. மௌத்தாக போகிறோம், மௌத்தாக போகிறோம். மரணத்தின் ஆரம்பம் சிலருக்கு அல்லாஹ் அதனுடைய அறிகுறிகளை காட்டுவான். மரண வேளை வருகிற பொழுது அந்த அறிகுறிகளில் பிரதானமானது அவனுடைய உள்ளம் என்றுமில்லாதவாறு ஒரு அமைதியை உணர ஆரம்பிக்கும். மௌத்தாக போகிறோம் என்கிற நாள் நெருங்குகிற பொழுது சில சகோதரர்களை பார்த்திருப்பீர்கள். அவர் அதுவரைக்கும் பேசாமல் இருந்த அவருடைய சகோதரியோடு போய் பேசி இருப்பார்.
அவருடைய நண்பர்களை எல்லாம் போய் சந்தித்திருப்பார், சொந்தக்காரர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிருப்பார். நேற்று தான் எல்லோருடைய வீட்டுக்கும் போய் வந்தார். இன்று அவருக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது போல அவர் மௌத்தாகி விட்டார் என்று சொன்ன பல செய்திகளை கேட்டிருப்போம். அது உண்மைதான். அவர்களுக்கு சில நேரம் அந்த உணர்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் அந்த உணர்வு ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல என்னுடைய உள்ளம் ஏதோ ஒரு அமைதியை உணர்ந்து கொண்டிருக்கிற பொழுது இப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு இறுக்கம் ஏற்படுகிறது, ஒரு திடுக்கம் ஏற்படுகிறது. என்னை சுற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை சுற்றி எல்லோரும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கதைகளை உள்வாங்குகிற செவிமடுக்கிற உணர்வு என்னுடைய உள்ளத்திலே ஏற்படவில்லை. ஏதோ ஒரு வகையான பதட்டத்தோடு இப்பொழுது இருக்கிறேன். நேரம் மெல்ல மெல்ல நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நான் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆத்மாக்களில் புனிதமான ஒரு ஆத்மா. மரணத்தை சந்திப்பதற்காய் 9 மணியை காத்திருக்கிற நான் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய விருப்பத்தோடு வாழ்ந்த ஒருத்தர், அல்லாஹுடைய நேசத்தோடு வாழ்ந்த ஒருத்தி. அல்லாஹுக்காக அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு கேட்கிற பொழுது என்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹுதான் பெரியவன் என்று தொழுகையை நிலைநாட்டுவதற்காய் நேரம் எடுத்தவள் தான். அல் குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருந்தது. குர்ஆனின் ஒரு பகுதியேனும் ஓதாமல் நான் தூங்கியது கிடையாது. ஸலவாத்துகள், திக்ருகள், அல்லாஹ்வுடைய கட்டுப்பட்ட வாழ்க்கை, கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவியாய், மனைவியை மதித்த கணவனாய், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றிய நிலையில் உறவுகளோடு பிரிவு இல்லாமல் பெற்றோரோடு பாசம் காட்டி தொழில்களில் ஹராம் ஹலால் பேணி சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு ஆத்மா நான். இந்த உலகில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதை தவிர வேறு எந்த இலக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது கிடையாது. அல்லாஹுக்கு மாற்றமாக எதையாவது செய்ய வேண்டும் என்று வந்தால் கூட நான் அதை செய்யாமல் முற்று முழுதாக தவிர்ந்து வாழ்ந்தேன். அப்படி ஒரு தூய்மையான அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்த என்னுடைய மரண நேரம் இப்பொழுது மெல்ல மெல்ல நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பக்கத்தில் யாரோ பேசுகிறார்கள், என்னை சுற்றி யாரோ ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மெல்ல சாய்கிறேன். மயக்கமடைந்ததாய் நினைத்து என்னை சுற்றி எல்லோரும் இப்பொழுது நீட்டி வளர்த்தி இருக்கிறார்கள், தூக்கி வளர்த்தி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் உள்ளத்தில் அந்த நிலையை கற்பனை செய்து கொள்ளுங்கள். தூக்கி வளர்த்தி இருக்கிறார்கள். தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். என்னுடைய முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. என்னை சுற்றி எழுப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள். எனக்கும் அசைய வேண்டும் போல் இருக்கிறது, பேச வேண்டும் போல் இருக்கிறது, எதையாவது சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் என்னால் முடியவில்லை. உடம்பெல்லாம் அப்படியே அடித்து போட்டதான ஒரு வலி, உடம்பெல்லாம் அப்படியே இறுக்கி பிடித்ததான ஒரு உணர்வு மெல்ல மெல்ல என்னுடைய நேரம் கண்டு கொண்டிருக்கிறது. இதோ எனக்கான வாழ்க்கையில் குறிக்கப்பட்டதாய் அல்லாஹ் அறிவித்த நேரம், அல்லாஹ் தீர்மானித்த நேரம் மெல்ல வந்து விட்டதான உணர்வு. ஆனால் யாரிடத்திலும் என்னால் சொல்ல முடியவில்லை. என்னை வைத்தியரிடத்தில் கொண்டு போங்கள் என்று சொல்கிறார்கள், ஒரு வைத்தியரை கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள், ஏதாவது முதலுதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரிகிறது, நீங்கள் என்ன செய்தாலும் நான் மீண்டு வரமாட்டேன் என்கிற உணர்வு. நான் போகிறேன், இந்த உலகை விட்டு விடைபெறப் போகிறேன். இந்த உலகத்தின் வாழ்க்கையில் இருந்து, இந்த உலகத்தின் கஷ்டங்களில் இருந்து, இந்த உலகத்தின் துன்பங்களில் இருந்து, இந்த உலகத்தின் சோதனைகளில் இருந்து நான் எந்த ரப்புக்காக வாழ்கிறேனோ, எந்த ரப்பை நான் உயிரை விட மேலாக நேசிக்கிறேனோ, எந்த ரஹ்மான் எனக்காக இந்த உலகத்தில் நான் அனுபவிக்காத அத்தனை சுகங்களையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறானோ, அந்த ரஹ்மானை நோக்கி நான் போகிற சந்தோஷமான தருணத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன நடக்கிறது என்று புரியவில்லை எனக்கு. ஆனாலும் என்னால் எதுவும் சொல்ல முடியாத நிலையில் துடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் எனக்கு பக்கத்தில் இருந்து எதையோ பேசி தலையை தடாவி அழுது கொண்டிருக்கிறான்.
என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய மடி மீதும் என்னுடைய நெஞ்சின் மீதும் விழுந்து அழுகிறார்கள். உம்மா உம்மா வாப்பா வாப்பா என்று கூப்பிடுகிறார்கள். அவர்களை எல்லாம் ஒரு முறை இறுதியாக அணைத்து விட வேண்டும், முத்தமிட்டு விட வேண்டும் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. ஆனால் என்னுடைய கைகள் அசையவில்லை, என்னுடைய கைகள் அசையவில்லை, என்னுடைய உடம்பை தூக்க முடியவில்லை. நான் உணர்விழந்து போய் கிடக்கிறேன். ஏதோ ஒரு வேதனை என்னை மெல்ல மெல்ல சாடிக்கொண்டு வருகிறது. இப்பொழுதுதான் எனக்கான நேரம் வந்து விட்டதான உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. என்னை சூழ என்ன நடக்கிறது என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என் உள்ளமெல்லாம் என் மனைவியை பற்றியும் என் பிள்ளைகளை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் நான் விட்டு சொல்லுகிற சொத்துக்களை பற்றியும் நான் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை பற்றியும் எண்ணி எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் இந்த 9 மணிக்கு பிறகு 9:05 நான் சந்திக்கிற பொழுது, 9:10 சந்திக்கிற பொழுது, இன்றிரவை கடக்கிற பொழுது எனக்கு என்ன நடக்குமோ என்கிற ஒரு பயமும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. விழித்து பார்க்கிறேன், கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்கிறேன். என்னை சுற்றி நான் அதுவரை கண்டிராத சிலர்கள் வருகிறார்கள். என்னை சுற்றி அதுவரை நான் கண்டிராத சிலர்கள் வருகிறார்கள். வெண்ணிற ஆடை உடுத்து பௌர்ணமி போன்ற பிரகாசமான முகத்தோடு, நான் அதுவரை நுகர்ந்திடாத வாசனை திரவியத்தை பூசி, நல்ல ஒரு அத்தரை பூசி, என்னை சூழ ஒரு அழகான மனிதர்கள் அல்லது அழகானவர்கள் என்னை சுற்றி வந்து அமர்கிறார்கள். சந்தோஷமாய் பார்க்கிறேன். யார் இவர்கள்? ஏன் என்னை நோக்கி வருகிறார்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். மெல்ல மெல்ல நேரம் மட்டும் போய்கொண்டிருக்கிறது. இவர்களும் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் என்னை சுற்றி அழுகிற என்னுடைய மனைவியினுடைய குரல் கொஞ்சம் மறைந்து போகிறது. என்னை சுற்றி அழுகிற என்னுடைய மனைவியினுடைய குரல் கொஞ்சம் மறைந்து போகிறது. என்னுடைய பிள்ளைகளினுடைய சத்தம், என்னுடைய தாயினுடைய அழுகுரல், என்னுடைய தந்தையினுடைய ஆறுதல், என்னுடைய சகோதரர்களுடைய அரவணைப்பு, என்னுடைய சகோதரிகளுடைய கெஞ்சல்கள் எல்லாம் என்னை விட்டு மெல்ல மெல்ல மறைந்து போகிற பொழுது விழித்து பார்க்கிறேன். என்னுடைய கண்களால் திறந்து பார்க்கிறேன். இந்த அழகான மனிதர்கள், இந்த அழகான தோற்றமுடையவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பொழுது அவர்களுடைய நாவிலிருந்து அவர்களின் நன்மாராயம் என் செவிகளுக்குள் வந்து சேருகிறது. ரப்பு சொல்கிறான், الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி, அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. கடைசி நேரத்தில் நானும் நீங்களும் சந்திக்க போகிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையின் நன்மாராயம் இந்த வசனம். இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ்தான். எங்கள் வாழ்வின் ஆதாரம் அவன்தான், எங்கள் வாழ்வின் உத்தரவாதம் அவன்தான். அவனுக்காகவே வாழுகிறோம், அவனுக்காகவே எல்லாம் செய்கிறோம். அவன்தான் உணவளிப்பவன், அவன்தான் உடையளிப்பவன், அவன்தான் வாழ்வளித்தவன், அவன்தான் பார்வையை தந்தவன், அவன்தான் கேள்வியை தந்தவன். இந்த உலகில் வணங்கி வழிபடுவதற்கும் உதவி தேடுவதற்கும் அஞ்சி அடிபணிவதற்கும் தகுதியானவன் அவனை தவிர வேறு எவனுமே கிடையாது என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருந்து, சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக இருந்தவர்கள், அவர்களுடைய மரண வேளையில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள், வந்து சொல்லுவார்கள். எவ்வளவு அழகான நன்மாராயம் பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அல்லா தகாபு, நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களுக்கு போகிற இடம் எப்படி இருக்குமோ என்ற பயம் வேண்டாம். வலா தஹஸனு, நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை. وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கிறது, அதை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா, நாங்கள் தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு நேசர்களாக இருந்தோம், மறுமையிலும் உங்களுக்கு நேசர்களாக இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுடைய உள்ளம் விரும்புகிற எல்லா சந்தோஷங்களும் உங்களுக்கு இருக்கின்றன. வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், உங்களுக்குரிய
வாக்களிக்கப்பட்ட எல்லாம் இருக்கிறது. நுசுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இரக்கமுள்ள மன்னிப்பாளனாகிய அந்த பேரரசனுடைய விருந்தாக உங்களுக்கு எல்லாம் காத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த நன்மாராயம் இப்பொழுது என்னுடைய செவிகளுக்குள் கேட்கிறது, செவிகளுக்குள் கேட்கிறது. மெல்ல 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 என்னுடைய நிமிடங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இதோ என்னுடைய உடம்பு இறுகி போகிறது. துடித்துக் கொண்டிருக்கிறேன், துடித்துக் கொண்டிருக்கிறேன். 9 மணி என் நேரம் என்று சொன்னேன். இதோ அந்த நாளிகை நெருங்குகிற பொழுது அல்லாஹ் சொன்னானே, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று சாட்டப்பட்ட மலக்குல் மௌத், உயிரை பறிக்கிற வானவர் உங்களை மரணிக்க செய்வார் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இதோ வருகிறார் அந்த மலக்குல் மௌத். வெண்ணிற ஆடை, தூய்மையான வெள்ளை, பௌர்ணமியை விட அழகான பிரகாசம். ஒரு கையில் சுவர்க்கத்து கபனாடை, இன்னும் ஒரு கையில் சுவனத்து வாசனை திரவியம். வருகிறார், வந்து என் தலைமாட்டிலே உட்காருகிறார். மெல்ல திறந்து பார்க்கிறேன். என் வாழ்வின் கடைசி நொடியை, கடைசி மூச்சை நான் விடப் போகிறேன். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, மரணத்தின் பிடியில் இருந்து மௌத்தாகி விட்டார்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த நிலையை சந்திக்காமல் அவர்களுடைய உயிரை விடுவது கிடையாது. நல்லவர்களாக இருந்தால் நான் முதல் சொல்லுகிற இந்த நிலை, கெட்டவர்களாக இருந்தால் பின்னர் சொல்ல போகிற அடுத்த நிலை. இதோ மலக்குல் மௌத் வந்து உட்காருகிறார். இது என்னுடைய நிலை. இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய நிலை. நாம் இப்பொழுது வீட்டை போக மாட்டோம். சமைத்து வைத்த சாப்பாடு அப்படியே இருக்கிறது. வெளியில் கணவன் போயிருந்தால் அவன் வருவான், அப்படியே இருக்கும். மனைவிமார் இங்கு வந்திருக்கிறோம், பிள்ளைகள் இங்கு இருக்கிறார்கள், வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் அப்படியே இருப்பார்கள். நினைத்து கொண்டிருக்கிறோமே, நான் இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது. என்னுடைய வீட்டில் நான் இல்லாவிட்டால் யாரும் ஒழுங்காக இயங்க மாட்டார்கள். நான் கடைக்கு போகாவிட்டால், நான் தொழிலுக்கு செல்லாவிட்டால், நான் இந்த குடும்பத்தை பார்க்காவிட்டால் இவர்கள் நடுத்தருவுக்கு வந்து விடுவார்கள் என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதே நான் இதோ இந்த நொடி மரணப்படுக்கையில் துடித்துக் கொண்டிருக்கிறேன். மரணப்படுக்கையில் துடித்துக் கொண்டிருக்கிறேன். யார் பார்ப்பார்கள் என்று பார்ப்போம். உறவுகளே, மலக்குல் மௌத் வந்து உட்காருகிறார். இப்போதெல்லாம் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. ஏனென்றால் என் செவிகளுக்குள் மலக்குகளுடைய நன்மாராயம் சொல்லப்பட்டு விட்டது. நான் காணுகிற காட்சியெல்லாம் கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. எல்லா பக்கமும் சுவர்க்கத்தின் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுவரைக்கும் நுகர்ந்திடாத இன்பத்தில் நான் அப்படியே மூழ்கி போயிருக்கிறேன். எனக்கு எந்த கவலையும் கிடையாது. விட்டு போகிற மனைவியை பற்றிய கவலை வேண்டாம் என்று விட்டார்கள். தவிக்க விடுகிற பிள்ளைகளை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் பொறுப்போடு இருந்து கவனித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். நான் அல்லாஹுக்காக வாழ்ந்த ஆத்மா அல்லவா? நான் படைத்தவனுக்காக வாழ்ந்தேன். என்னாலும் ஒரு வாகனத்தை லீசிங்கில் எடுக்க முடியும். ஆனால் நான் அல்லாஹுக்காக தவிர்ந்து கொண்டேன். என்னாலும் மோசமான செயற்பாடுகளில் ஈடுபட முடியும். ஹராமாக சம்பாதித்து பணக்காரனாக ஒரு மாடி வீடு கட்ட முடியும். அல்லாஹுக்காக தவிர்ந்து கொண்டேன். பார்த்தவர்கள் எல்லாம் என்னை பிழைக்க தெரியாதவன் என்றார்கள், வாழ தெரியாதவன் என்றார்கள். இப்படியே வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நீ முன்னேற மாட்டாய் என்றார்கள். நான் பள்ளிக்கு வருகிற பொழுதெல்லாம் என்னை ஏளனமாக பார்த்தார்கள். ஒரு தாவா நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் என்னை கேவலமாக பார்த்தார்கள். பள்ளியில் ஒரு நல்ல வேலை செய்ய வேண்டும் என்று நான் முயற்சிக்கிற பொழுதெல்லாம், ஒரு நல்ல விஷயத்திற்காக இறங்கி நான் வசூல் பண்ணுகிற பொழுதெல்லாம் என்னை இரண்டாம் தர மனிதனாக பார்த்தார்கள். இதற்கு முதல் சொன்னதை போன்று நான் கரண்டை காலுக்கு மேலே ஆடை உடுத்த பொழுது என்னை கேவலமானவர்களாக பார்த்தார்கள். நான் என்னுடைய முழு உடம்பை மூடி ஆடை அணிந்து கொண்டு ஒரு பீச்சுக்கோ பாக்குக்கோ நான் போன பொழுது நாகரிகம் தெரியாதவள் என்றார்கள். எனக்கு எந்த உணர்வும் இல்லாதவள் என்றார்கள். இந்த நவீன காலத்தின் சவால்களுக்கு முகம் கொடுக்க தெரியாதவள் என்று பழித்தார்கள். எல்லாம் சொன்னார்கள், எல்லாம் தூற்றினார்கள். ஆனாலும் நான் அல்லாஹுக்காக வாழ்ந்தேன். அல்லாஹுவை திருப்திப்படுத்துதல் என்ற இலக்கோடு வாழ்ந்தேன். இப்பொழுது எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என் தலைமாட்டில் மலக்குல் மௌத் இருக்கிறார். என் தலைமாட்டில் மலக்குல் மௌத் இருக்கிறார்.
அவருடைய நாவில் இருந்து வருகிற அன்பான வார்த்தைகள், யா அய்யத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, யா அய்யத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, மனமான ஆத்மாவே, அமைதி அடைந்த ஆத்மாவே, இந்த உடம்பிலே இருந்து நீ வெளிவா என்ற வார்த்தை அவர் சொன்னதும் என்னுடைய உடம்பு மெல்ல மெல்ல அதிர்கிறது. என் நாடி நாளங்களில் எல்லாம் ஓடி போயிருக்கிற உயிர், என் உடம்பை இயக்கிக் கொண்டிருந்த உயிர், அதுவரைக்கும் வாழ்வின் உத்தரவாதம் என்று நினைத்திருந்த அந்த உயிர் என்னுடைய உடம்பில் இருந்து மெல்ல மெல்ல பிரிந்து வருகிறது. இப்பொழுது என்னுடைய கரண்டை கால் வரைக்கும் வந்திருக்கிறது. மெல்ல இழுக்கப்பட்டு என்னுடைய முழங்கால் வரைக்கும் வருகிறது. என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நல்லடியானுடைய உயிர் அவனுடைய உடம்பில் இருந்து வருகிற பொழுது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றிவிருக்கிற தண்ணீரை வெளியிலே கொட்டிவிட்டால் எவ்வளவு விரைவாகவும் சுலபமாகவும் அந்த தண்ணீர் வெளிவருமோ, அதே போன்று எந்த வேதனையும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் அந்த உயிர் உடம்பில் இருந்து மெல்ல மெல்ல வெளிவந்து கொண்டிருக்கும். ஆனாலும் ஒரு வலி இருக்கும். ஏனென்றால் அது நாடி நரம்புகளில் எல்லாம் ஓடி போயிருக்கிற உயிர் அல்லவா. வலிக்கிறது எனக்கு. ஆனாலும் ஆறுதலாய் நல்லவனாய் நல்லவளாய் இந்த உலகில் வாழ்ந்ததனுடைய விளைவு, அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, வாலிபர்களே, உறவுகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, புரிந்து கொள்ளுங்கள், இது ஒவ்வொருவருக்குமான நிலை. என்னுடைய முழங்கால் வரைக்கும் என்னுடைய உயிர் வந்திருக்கிறது. என்னுடைய முழங்கால் வரைக்கும் என்னுடைய உயிர் வந்திருக்கிறது. இப்பொழுது என்னுடைய கால் என்னுடைய காலோடு கால் பின்னிக் கொள்கிறது. இப்பொழுதுதான் என்னுடைய உள்ளம் ஆழமாக நம்ப ஆரம்பிக்கிறது. இலா ரப்பிக யௌமஇதினில் மசாக், உன்னுடைய ரப்பிடத்தில் செல்லுகிற கடைசி நொடி என்று அதுவரைக்கும் நம்பி இருந்தேன். கொஞ்சமாவது எனக்கு எழுந்திருக்கலாம், இந்த உயிர் மீட்டப்படலாம், நான் மரணிக்கவில்லை, நான் யாது மாறி இருக்கிறேன், நான் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறேன் என்று நினைத்திருந்தேன். காலோடு கால் பின்னுகிற என்னுடைய உயிர் கால் முழங்கால் வரைக்கும் பறிக்கப்படுகிற, இடுப்பு வரைக்கும் தூக்கப்படுகிற வேளைதான் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே புரிந்து கொள்கிறேன். இனி என்னுடைய மனைவியை பார்க்க முடியாது, இனி என்னுடைய கணவனை அணைக்க முடியாது, என்னுடைய பிள்ளைகளை பாசமாக முத்தமிட முடியாது, என்னுடைய தாயையும் தந்தையையும் அன்பாக அழைக்க முடியாது, என்னுடைய உறவுகளை எல்லாம் நான் பாசமாக அழைத்து ஒரு விருந்து வைக்க முடியாது, என்னுடைய சொத்துக்களை நான் கொண்டு போக முடியாது, என்னுடைய செல்வங்களை எல்லாம் நான் எடுத்து போக முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் நான் அணிந்திருக்கிற ஆடை கூட எனக்கு சொந்தமில்லை என்கிற நிலை ஏற்பட போகிறது என்கிற அந்த உண்மையை மெல்ல மெல்ல என்னுடைய உள்ளம் ஒத்துக்கொள்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது என்னுடைய உயிர் நெஞ்சை நோக்கி கொண்டு வரப்படுகிறது. துடித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய இதயம், எனக்காய் இரத்தத்தை பாய்ச்சிக் கொண்டிருந்த என்னுடைய இதயம் மெல்ல மெல்ல அதன் இயக்கத்தை நிறுத்துகிற வேளை அல்லாஹ் அந்த இதயத்தை பிழிந்தெடுப்பான். அதுவரைக்கும் நம்பிக்கையோடு, அதுவரைக்கும் 1000 உறவுகளோடும் நினைவுகளோடும் கவலைகளோடும் கஷ்டங்களோடும் சந்தோஷங்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்த இதயத்தின் கடைசி நொடி வார்த்தை, இதயங்கள் பிழியப்படுகிற பொழுதுதான் அது எந்த லட்சியத்திற்காய் வாழ்ந்தது என்பது வெளிப்படும். நான் அல்லாஹுக்காக வாழ்ந்தவன், வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருந்தவன். என் தேவைகளின் பொழுதெல்லாம் அவனிடத்தில் மாத்திரமே சுஜூது செய்தவன். என் தஹஜ்ஜத்துகள் அவனுக்காக உயிர் பெற்றன. என் இராக்கால பொழுதுகள் அவனோடு பேசுவதில் கழிந்தன. என் பகல் காலங்களில் அந்த ரப்பு என்னை கோபித்து விடக் கூடாது என்பதற்காய் எல்லாம் செய்தேன். என் தனிமைகள் அவனை அஞ்சி போகின. நான் கூட்டாக இருக்கிற பொழுதும் அவன் தடுத்தவைகளை செய்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். நன்மைகளில் போட்டி போட்டு செய்தேன், தீமைகளை போட்டி போட்டு தவிர்ந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கை அவனுக்கானது என்ற உணர்கிற கடைசி நேரம் என்னுடைய நாவு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை உச்சரிக்கிறது. வெற்றி அடைந்து விட்டேன்.
இந்த உலக வாழ்க்கையின் ஒட்டுமொத்த கஷ்டங்களில் இருந்தும், இந்த உலக வாழ்க்கையில் நான் சந்தித்த அத்தனை சோதனைகளில் இருந்தும் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி வார்த்தை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து வாழ்ந்ததனுடைய விளைவு என் இதயம் பிழியப்படுகிற வேளை என் நாவுகள் மெல்ல தளதளக்க என்ன பேசுகிறேன் என்று அடுத்தவர்கள் விளங்காமல் என் வாயருகே அவர்களுடைய காதை கொண்டு வந்து வைத்து கேட்கிற பொழுது என் நாவுகள் கலிமாவை மொழிந்து விட்டன. இப்பொழுது என்னுடைய உயிர் தொண்டை குழியை வந்தடைந்திருக்கிறது. கல்லா இதா பலகத்தில் ஹுல்கூம், உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன், அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் அந்த மையத்தை பார்த்து கொண்டிருப்பீர்கள். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், அந்த மையத்துக்கு உங்களை விட நாங்கள் நெருக்கமாக இருப்போம், ஆனால் எங்களை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, தொண்டை குழிக்குள் உயிர் வருகிற அந்த கர்க்கத்துடைய நேரம் இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கையின் மிக கஷ்டமான நேரம். ஒவ்வொரு மையத்தும் அடைகிற மிக வேதனையான நேரம் அந்த நேரம்தான் இந்த உலகத்தில் இருக்கிற புறக்கண் பார்வை மூடப்பட்டு விடும். தொண்டைக்கு உயிர் வருவதோடு, தொண்டை குழிக்குள் உயிர் வருவதோடு இந்த உலகத்தின் சத்தங்கள் அப்படியே நின்றுவிடும். இந்த உலகத்தின் அழுகுரல்கள் கேட்காது. இந்த உலகத்தின் எந்த காட்சிகளும் எந்த ஆறுதல்களும் பயனளிக்காது. இப்பொழுது எனக்காய் அகக்கண் திறக்கப்படும். இந்த உலகின் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை தெரிகிற கடைசி சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம். அப்பொழுதுதான் நான் நல்லடியான் அல்லவா, நல்ல முறையில் வாழ்ந்த ஒரு பெண் அல்லவா, எனக்காய் முதலில் நரகத்தினுடைய காட்சிகள் கண் முன்னே அப்படியே காட்டப்படும். பார்த்து வியர்த்து வியந்து அதிசயித்து போய் எனக்காய் இந்த நிலைமை என்கிற பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தை எனக்காய் சொல்லப்படும். என்னுடைய அடியானே, நீ போக வேண்டிய இடம் இதுவாகத்தான் இருந்தது. ஆனால் நீ எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்ததனுடைய விளைவு இதோ நீ போகிற இடம் என்று சுவனத்து காட்சி. அங்கிருக்கிற எனக்கான இடத்தில் நான் சொன்ன சுப்ஹானல்லாஹ்கள் மரங்களாய் வளர்ந்து போயிருக்கும். நான் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ்கள் ஈச்ச மரங்களாய் காட்சி தரும். நான் தொழுத தொழுகைகள், நான் நோற்ற நோன்புகள், நான் கொடுத்த தர்மங்கள், நான் சொன்ன தஸ்பீஹுகள், நான் சொன்ன திக்ருகள், நான் செய்த நல்லமல்கள், நான் தாய் தந்தையை பேணியது, நான் பெற்றோரை பேணியது, நான் குடும்பத்தை பேணியது எல்லாம் எனக்கு கட்டடங்களாய், தங்க மாளிகைகளாய், பாலாறுகளாய், தேனாறுகளாய், என்னை சுற்றி வருகிற சுவனத்து வில்தான்களாய் என் கண்முன்னே அப்படியே தெரிகிற பொழுது யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, உன்னுடைய ரப்பிடத்தில் நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையிலும், உன்னுடைய ரப்பு உன்னுடைய பொருந்திக் கொண்ட நிலையிலும் நீ வெளிவா. ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்னுடைய நல்லடியார்களில் நீ நுழைந்து விடு. ஃபதுகுலி ஜன்னதி, என்னுடைய சுவர்க்கத்திற்குள் நீ போய்விடு என்ற நன்மாராயம் கேட்கும். இப்பொழுது என்னுடைய உயிர் என்னுடைய தலை வழியாக வெளியாகி அந்த மலக்குல் மௌத்தினுடைய கைக்கு போகும். சுவனத்து கபனாடையில் வைத்து என்னுடைய உயிர் சுற்றப்பட்டு அதற்கு மேலே அவர் கொண்டு வந்த சுவர்க்கத்தின் வாசனை திரவியங்களால் வாசனூட்டப்பட்டு என்னை சூழ இருந்த மலக்குகளின் அணிவகுப்போடு விண்ணுலகத்தை நோக்கி என்னுடைய உயிர் கொண்டு செல்லப்படும். போகிற பொழுது விண்ணுலகமெல்லாம் கமகமக்கும், வாசம் அப்படியே வீசும். சுவனத்து வாசத்தின் சுகந்தத்தால் அந்த விண்ணுலகமே மகிழ்ச்சி அடையும். இப்பொழுது வானத்திற்கு என்னுடைய உயிர், யார் வந்திருக்கிறார், இன்னாருடைய மகன் இன்னார், என் தந்தையின் பெயரோடு சேர்த்து என் பெயரும் சொல்லப்படும். இப்பொழுது எனக்காய் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அங்கு நல்லடியார்களுடைய பெயர் பதிவு செய்யப்படுகிற இல்லியூன் என்று சொல்கிற கேட்டில் என்னுடைய பெயரும் பதிவு செய்யப்படும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இப்படியான ஒரு மரணத்தை நசீபாக்குவானாக.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது ஒரு மரணம் இருக்கிறது. அதே நொடி, அதே நேரம் எனக்கும் உங்களுக்கும் அந்த மௌத்து வரப்போகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதை சொல்லுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தால் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இந்த நிலை மட்டும் வந்துவிட்டால் உறவுகளே, தோல்வியின் உச்சகட்டம் அது, தோல்வியின் உச்சகட்டம் அது. என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் கெட்ட அடியானாக வாழ்ந்து அல்லாஹுக்கு இணை வைத்து அல்லாஹுக்கு மாறு செய்து அல்லாஹுடைய வார்த்தைகளை எல்லாம் புறக்கணித்து அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிற பொழுதெல்லாம் அதை எள்ளி நகையாடி அல்லாஹுடைய கட்டளைகளை எல்லாம் புறக்கணித்து தன்னுடைய இந்த உலக வாழ்க்கைதான் லட்சியம் என்று சொல்லி வாழ்ந்து இந்த உலகத்தை அனுபவிப்போம், வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் ஒரு முறைதான் வாழ கிடைக்கும், வாழ்ந்து விடுவோம் என்றெல்லாம் இந்த உலகின் சடவாத தத்துவங்களை நம்பி வாழ்ந்து யார் எதை சொன்னாலும், எந்த நல்லதை எழுதினாலும், எந்த நல்லதை போய் பேசினாலும் அவையெல்லாம் உங்களுக்கு வாழ தெரியாதவர்கள், நீங்கள் எல்லாம் பிற்போக்குவாதிகள், நீங்கள் எல்லாம் அடிப்படைவாதிகள், நீங்கள் எல்லாம் வஹாபிகள், நீங்கள் எல்லாம் குழப்பவாதிகள் என்று சொல்லி எங்களுக்கு பட்ட பெயர்கள் சூட்டி நல்லதை சொல்லுகிற பொழுதெல்லாம் எங்களை புறக்கணித்து அல்லாஹுடைய அழைப்புக்கு இருக்கிற பொழுது கடையில் நிற்கிறேன், வயலில் நிற்கிறேன், வேலையில் நிற்கிறேன், வீட்டில் குடும்பத்தை கவனிக்கிற வேலையில் இருக்கிறேன், எனக்கு எல்லாவற்றையும் தந்த ரப்பு அழைக்கிறான். ஆனால் அந்த அழைப்பை புறக்கணித்து ஒரு நேரம் தொழுதால் இன்னும் ஒரு நேரம் தொழுவதில்லை, கிடைத்தால் தொழுவது, அதில் பேணுதல் இல்லை, சதகாவா ஜகாத்தா எதுவுமே கிடையாது. வாழ்க்கையின் விளிம்பில் ஓடி 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 எதையாவது சம்பாதிக்க வேண்டும், தேட வேண்டும். அது வட்டியா, அது ஏமாற்றமா, அது பதுக்கலா, எதுவும் கிடையாது. உம்மாவை பார்ப்பதற்கு நேரம் கிடையாது, வாப்பாவை பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. போதைப் பொருளா, சந்தோஷம் என்றால் அதை பயன்படுத்துவேன், அதில் காசு வரும் என்றால் விற்பதற்கு கூட தயங்க மாட்டேன். காசு தான் வேண்டும், என்ன செய்தாவது காசு வேண்டும். யாரை அடித்தாவது, யாரை வீழ்த்தியாவது, எதிராளத்தில் கொள்ளையடித்தாவது சந்தோஷம் வேண்டும். காதலா, அதில் இன்பம் இருக்கிறது என்பதற்காய் வேண்டும். அந்நிய பெண்களோடு தொடர்பா, அந்நிய ஆண்களோடு தொடர்பா, யாரும் பார்க்கவில்லை தானே, என்னுடைய தனிமை தானே, எல்லாவற்றையும் புறக்கணித்து வாழ்ந்து விட்டு இதோ இதோ கடைசி நொடி வந்து நிற்கிறோம். மேலிருக்கிற மூச்சு கீழே வராமல் தட்டு தடுமாறி என்னை வளர்த்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது தடுமாறிக்கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி அதே காட்சி, மனைவி பிள்ளைகள் எல்லாம் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச வேண்டும் என்று தோணுகிறது, பயமாக இருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. இந்த வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் கருமை நிறமாக பார்ப்பதற்கு அருவருப்பாகவும் படு பயங்கரமாகவும் இருக்கிற தோற்றத்தில் சிலர்கள் என்னை சுற்றி வருகிறார்கள். படுகிற வேதனைக்குள் யார் இவர்கள்? இவர்கள் ஏன் இப்படி வருகிறார்கள்? பயமுறுத்துகிற தோற்றத்தில் ஏன் வருகிறார்கள்? உள்ளத்தில் கேள்விக்கு மேல் கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் பதில் இல்லை. ஒன்று மட்டும் தெரிகிறது, ஏதோ ஒரு வினோதமான வித்தியாசமான நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்கிற உணர்வு மட்டும் தெரிகிறது. இப்பொழுது நான் விழித்து பார்க்கிறேன். ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு, துர்வாடையோடு மிக அருவருப்பான தோற்றத்தோடு சிலர் என்னை சூழ அமர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய நேரம் மெல்ல மெல்ல போகிறது. யாரோ ஒருத்தர் இப்பொழுது வருகிறார். விகாரமான தோற்றத்தோடு கருமை நிற ஆடை அணிந்து பார்ப்பதற்கு பயங்கரமாய் என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், ஒரு கெட்ட அடியான் இருக்கிறானே, அவனுடைய மரண வேளையில் மலக்குல் மௌத்தை காணுகிற அந்த காட்சி இருக்கிறதே, அது ஒன்றே போதும் அவன் அதற்கு பிறகு அடைகிற ஒட்டுமொத்த தண்டனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் சாட்சியாக இருப்பதற்கு என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவ்வளவு மோசமான தோற்றத்தில் மலக்குல் மௌத் வருவார். வந்து தலைமாட்டிலே உட்காருவார். உட்கார்ந்து சொல்லுவார், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் கபீஸா, மோசமான கேடுகட்ட அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஆத்மாவே, இந்த உடம்பில் இருந்து வெளிவா என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுதான் தாமதம். உடம்பின் நாடி நாளங்களில் எல்லாம் ஓடிப்போயிருக்கிற உயிர்
ஒரு முட்கம்பில் சிக்கிய துணியை இழுத்தெடுப்பதை போன்று வேகமாக பிரிக்கப்படும். உடம்பெல்லாம் அப்படியே கிழிந்து போகும். ஓங்கி கத்த வேண்டும் போன்ற உணர்வு இருக்கும். வேகமாக அழ வேண்டும் என்ற சிந்தனை வரும். முடியாது. இப்பொழுது மெல்ல மெல்ல என்னுடைய உயிர் பறிக்கப்படுகிறது. காலோடு கால்கள் பின்னுகிற பொழுதுதான் இனி நான் மீண்டு வர மாட்டேன் என்கிற உணர்வு என்னுடைய உயிர் இடுப்பு வரைக்கும் வருகிறது. நெஞ்சு வரைக்கும் கொண்டு வரப்படுகிறது. இதயம் பிழியப்படுகிறது. கலிமாவோடு வாழ்ந்த வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை. கலிமாவை நினைத்து கூட பார்த்த வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை. இரவுகளின் தனிமைகள் அல்லாஹுக்கு மாறு செய்வதாய் கழிந்தன. பொருளாதார சம்பாத்தியம் அல்லாஹ் ஹராமாக்கிய முறையில் தான் என்னிடத்தில் வந்து சேர்ந்தன. ஒழுக்கமும் பண்பாடும் என்னிடத்தில் வீழ்ச்சி நிலையில் தான் இருந்தன. என் ஆடைகளும் நான் அணிகிற ஆடைகளும் என்னுடைய நடவடிக்கைகளும் அல்லாஹுக்கு மாறு செய்வதாயிருந்தன. நான் நாகரிகமான பெண் இந்த உலகத்தில், நான் ஒரு நாகரிகமான மொடர்ன் ஆண் இந்த உலகத்தில். ஆனால் மரண நேரம் என்னுடைய உயிர் இதயம் பிழியப்படுகிற பொழுது எல்லாம் மறந்து போயிற்று. இப்பொழுதுதான் என்னுடைய தொண்டை குழிக்குள் உயிர் கொண்டு வரப்படுகிறது. என்னுடைய புறக்கண் மூடப்படுகிறது. ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் நரகவாதிகள் கெட்டவர்கள் கதறுகிற கதறலை அல்லாஹ் சொல்லுகிறான். ரப்பனா அபுசர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், பார்த்து விட்டோம், கேட்டு விட்டோம், எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டோம். கொஞ்சம் எங்களை திரும்ப அனுப்பிவிடு, நாங்கள் நல்லவர்களாக வந்து விடுவோம். வயகூலு ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். ஒரு சமீப காலம், வருடங்கள் வேண்டாம், மாதங்கள் வேண்டாம், வாரங்கள் வேண்டாம், ஏன் நாட்கள் கூட வேண்டாம். இலா அஜலின் கரீப், மிக கிட்டிய மணி நேரங்கள், ஒரு சில நாட்கள், ஒரு சில மணி நேரங்களை என்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சதக்கா செய்து விடுகிறேன். வஅகும் மினஸ் சாலிஹீன், நானும் நல்லவனாக மாறி வந்து விடுகிறேன். கடைசி நேர கதறல். அல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் விடையளிப்பான் உறவுகளே. அல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் விடையளிப்பான் உறவுகளே. வலன் யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒரு ஆத்மாவுக்கான தவணை வந்துவிட்டால் அவர்களை அல்லாஹ் ஒரு வினாடியும் பிற்படுத்தவே மாட்டான். அல்லாஹ்வுடைய பதில் வரும். வந்ததற்கு பிறகு தொண்டை குழிக்குள் உயிர் வருகிற வேளை முதலாவது சுவர்க்கத்தின் காட்சி. சந்தோஷமடைய நினைக்கையில், மோசமான அடியானே, நீ போக வேண்டிய இடம் இதுதான். நீ இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லுகிற பொழுது எல்லாவற்றையும் புறக்கணித்து நீ வாழ்ந்தாயே, இதோ நீ போகிற இடம் என்று சொல்லி நரகத்தின் வேதனை கண்முன்னே காட்டப்பட, அங்கிருக்கிற அத்தனை வேதனைகளையும் அனுபவித்து அந்த சோதனையோடு தான் அந்த உயிர் பறிக்கப்பட்டு நரகத்தின் துருவாடை மிக்க கபனாடையில் சுற்றப்பட்டு விண்ணுலகத்தில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டு இந்த மண்ணுலகத்தின் அடியில் சிஜ்ஜீன் என்று சொல்கிற நரகவாதிகளுடைய வீட்டில் பதிவு செய்யப்படும். உறவுகளே, ஒரு நிமிடம் கண்மூடி யோசியுங்கள். இந்த நிமிடம் எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வந்தால் என்னுடைய பெயர் இல்லியூனில் இருக்குமா, சிஜ்ஜீனில் இருக்குமா? என்னுடைய பெயர் எங்கிருக்கும்? என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை நான் இந்த உலகத்தில் வாழுகிறேனா? எத்தனை உபதேசங்கள், எத்தனை தகவல்கள், எத்தனை ஹதீதுகள், எத்தனை குர்ஆன் வசனங்கள், எத்தனை வரலாற்று செய்திகள், எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கடைசியில் போய் நான் வாழுகிற வாழ்க்கை, உம்மாவோடு பேசி 3 மாதம், வாப்பாவோடு பேசி 6 மாதம், பக்கத்து வீட்டிலே இருக்கிற மாமியோடு கதைத்து பல வருடங்கள், உம்மாவுக்கு உதவி செய்வதற்கு மனசு இல்லை, வாப்பாவினுடைய வருத்தத்தை பார்ப்பதற்கு மனசு இல்லை, போட்டிகள், பொறாமைகள், குழிபறிப்புகள், கழுத்தறுப்புகள், வாழ்க்கையின் அத்தனை பஞ்சமா பாதகங்கள். 4 வருடம் 5 வருடம் லீசிங்கிலே போட்டு
வட்டி கட்டி வாகனம் எடுத்திருக்கிறேன். வாழ்தலுக்கான உத்தரவாதம், வாழ்க்கைக்கான உத்தரவாதம். 19 வயதில் ஒரு வாலிபன் வாழ்க்கையின் கனவுகளை சுமந்திருக்கிற பொழுது, எல்லா வாலிபத்தின் துடிப்புகளோடு இருக்கிற பொழுது, எதிர்பாராத ஒரு நொடி பயணம், ஒரு விபத்து அவன் உயிரை பறித்து அவனை குடும்பத்தை விட்டு முழுவதுமாக பிரித்து அவனுடைய பெற்றோரை பிள்ளையற்றவர்களாக ஆக்கி அவனுடைய பெற்றோரின் கனவுகளை எல்லாம் சிதைத்து அவனுடைய நண்பர்களை நண்பனற்றவனாக ஆக்கி ஒட்டுமொத்த அவனுடைய எதிர்காலத்தையும் சூனியமாக்குகிற இந்த மரணத்திற்கு முன்னால் அன்புக்குரிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, நாம் தோற்று போய் கொண்டிருக்கிறோமே. இன்னும் புரியாமல் எதுவரைக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம்? இரவு தூங்குகிற தூக்கம். என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் தூங்கச் செல்கிற பொழுது ஒரு பிரார்த்தனை செய்வார்கள், ஒரு நீண்ட பிரார்த்தனை. அதிலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஒ இன் அம்சக்த நப்சி பர்ஹம்ஹா, யா அல்லாஹ், என்னுடைய தூக்கத்தில் இந்த உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அந்த உயிருக்கு நீ அருள் புரிந்து விடு. ஒ இன் அர்சல்தஹா, நீ நாடி இன்னும் ஒரு தவணை தந்து அந்த உயிரை நீ அனுப்பி வைத்தால் வஹ்ஃபல்ஹா, அந்த உயிரை நீ பாதுகாத்து விடு, உன்னுடைய நல்லடியார்களை பாதுகாப்பதை போன்று பாதுகாத்து விடு என்று ஒவ்வொரு இரவும் தூங்கச் செல்வதற்கு முன்னால் என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். என்றால் இன்று இரவு தூங்கச் செல்லுகிற நான் காலையில் மௌத்தாகினால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரணத்தை நம்பிய என்னுடைய வாலிப சமூகமே, என்னுடைய பெற்றோர்களே, நான் எல்லோரிடத்திலும் இந்த மரணத்தை பற்றி பேசிவிட்டு கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. உங்களிடத்திலும் கேட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, மரணம் உறுதியானது என்று நம்பி இருக்கிறீர்கள் அல்லவா? கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய சகோதரர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேளுங்கள். மரணம் உறுதியானது, இரவு தூங்கினால் காலையில் எழும்ப மாட்டேன் என்ற நம்பிக்கை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். நீங்கள் இந்த சபையில் இருக்கிற யாராவது ஒரு சகோதரன் சகோதரி, நான் இத்தனை பேருக்கு இவ்வளவு ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும், இவ்வளவு பேர் எனக்கு இவ்வளவு ரூபாய்கள் தர வேண்டும் என்று சொல்லி அந்த கொடுக்கல் வாங்கல் கணக்குகளை இதுவரைக்கும் உங்களுடைய மனைவியிடத்திலோ, உங்களுடைய கணவனிடத்திலோ, உங்களுடைய பிள்ளைகளிடத்திலோ, உங்களுடைய நம்பிக்கையானவர்களிடத்திலோ யாராவது எழுதி கொடுத்திருக்கிறீர்களா? யாராவது கொடுத்து விட்டுத்தான் இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்களா? என்ன உத்தரவாதத்தோடு வந்திருக்கிறீர்கள்? என்ன உத்தரவாதத்தோடு வந்திருக்கிறீர்கள்? பார்த்தீர்களா? மௌத்தை பற்றிய எண்ணமே கிடையாது, மௌத்தை பற்றிய உணர்வே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சொல்கிறார்கள், மரணத்தை பற்றிய நினைவினால் எங்களுடைய தலைமாட்டுக்கு கீழ் எங்களுடைய வசியத்தை எழுதி வைக்காமல் நாங்கள் தூங்கியதே கிடையாது. பயந்தார்கள், மௌத்தாகி விடுவோம் என்று நினைத்தார்கள். அதனால் தான் அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையின் அத்தனை சோதனைகளும் அத்தனை நன்மைகளை செய்வதும் அவர்களுக்கு ஆர்வமாக இருந்தது. உறவுகளே, அல்லாஹுவின் பேரால் கேட்கிறேன், ஒருவேளை பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய ஜனாசா செய்தியை நீங்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் ஒருவருடைய ஜனாசா செய்தியை நானோ நாளையோ அல்லது இந்த ரமலான் ஆரம்பிப்பதற்கு முன்னரோ இந்த ரமலான் முடிவதற்கு முன்னரோ கேட்கலாம். 50ஐயும் 60ஐயும் தாண்டி இன்னும் அல்லாஹுக்கு மாறு செய்கிற தைரியத்தோடு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அன்புக்குரியவர்களே புரியவில்லை. என்னுடைய அன்புக்குரிய வாலிப சமுதாயமே, கைகளில் செல்போனோடு அடுத்த பெண்களை ஆபாசமாக பேசிக்கொண்டு சினிமாக்களோடு, இசைகளோடு, நாடகங்களோடு, டிக்டாக்கோடு, இன்ஸ்டாகிராமோடு என்னுடைய வாழ்க்கை முழுவதாக கழிந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற பொழுது காலிடறி ஒரு கல்லிலே விழுந்து என்னுடைய பிந்தலையில் அடிபட்டு மேலெழுக்கிற மூச்சு கீழே வராமல் என்னை இந்த பள்ளி வாயிலில் நாளை கவனுடையில் சுற்றி வந்து ஒரு மையத்தாக அடக்கம் செய்தால் என்னுடைய நிலைமை என்ன என்று யோசித்திருக்கிறோமா?
இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்புக்குரிய ஈமானிய சமுதாயமே நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மரணம் நிச்சயமான ஒரு வாழ்க்கையில் இந்த பயணத்தில் அன்புக்குரியவர்களே மரணத்தை நம்பி மரணத்திற்கான தயாரிப்பில் ஈடுபடுவோம். இன்ஷா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தை தர வேண்டும். அந்த ரமலானில் ஒட்டுமொத்தமாக நான் மௌத்தாகினால், அந்த ரமலான் முடிவதற்குள் மௌத்தாகினால், பெருநாளின் மறுநாள் என்னுடைய கடைசி நாளாக இருந்தால், நான் முதலில் சொன்ன மலக்குகளின் நன்மாராயத்தோடு மலக்குல் மௌத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பூமியில் இருந்து என்னுடைய உயிர் மெல்ல பிரிக்கப்பட்டு என்னுடைய கடைசி நேரத்தில் சுவனத்து காட்சிகளை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தோடு அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே என்னுடையதும் உங்களுடையதும் உயிர் பிரிய வேண்டும். அதுதான் என்னுடையதும் உங்களுடையதும் லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்திற்காக வாழுவோம். மரணத்தின் கடைசி நேரம், மரணத்தை கண்ணெதிரே காணுகிற பொழுது என்னுடைய உள்ளம் சந்தோஷப்பட வேண்டும். என்னை படைத்த ரப்புக்காய் நான் எவனுக்காக வாழ்ந்தேனோ அந்த ரப்பை நோக்கி செல்லுகிற அந்த அழகான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய மஹ்ஷருடைய வெளியில் என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் இருந்து ஒரு சொட்டு நீர் வாங்கி பருக வேண்டும். அந்த அன்னலாரின் அழகு முகத்தை அந்த மஹ்ஷருடைய வெளியிலேனும் நான் காண வேண்டும். அவருடைய பட்டை பில மென்மையான கையை கொஞ்சம் தொட்டு பார்க்க வேண்டும். அவர் வாழுகிற அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ரையான் என்கிற சுவனத்து வாசலின் ஊடாக சென்று சுவனத்து இன்பங்களில் மூழ்கி அந்த சந்தோஷங்களில் என் தலைவரோடு என் உயிரிலும் மேலானவரோடு நான் காணுவதற்கு ஆசைப்படுகிற அந்த தலைவரோடு வாழ வேண்டும். என் இறுதியில் என்னுடைய ரஹ்மான் என்னுடைய ரப்பு அவனுடைய திருமுகத்தை காட்டி அந்த சுவனவாசிகளை சந்தோஷப்படுத்துகிற பொழுது அந்த சந்தோஷத்தின் ஒட்டுமொத்த இன்பத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த லட்சியத்திற்காய் இந்த உலகத்தில் வாழ்வோம். அந்த வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை என்று நம்புவோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் கலிமா சொன்ன நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரித்து கடைசி நேரத்தில் சுவனத்து காட்சிகளை கண்டு மன மகிழ்ச்சி அடைந்த நிலையில் எங்களுடைய உயிரை பறித்து அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தில் கண்மணியான நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் ஏனைய நல்ல மனிதர்களோடும் குடும்பத்தோடும் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.